அத்தோடு நிறுந்து விடவில்லை. இந்த மூடர்கள் தனக்கு செய்த இந்த சதியை எந்த பெண்மணிக்கும் வாழ்வில் இனி ஏற்படக்கூடாது. அந்த தீவிரவாதிகள் யாரையெல்லாம் சிறை பிடித்திருக்கிறார்களோ எல்லோரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அப்போதுதான் அமல் க்ளூனியை சந்திக்கிறார். யார்? நியூயார்க்கின் மிக பிரபலமான வழக்கறிஞரை சந்தித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு போய் தனக்கு நடந்த வக்கிரத்தை, தனக்கு நடந்த அயோக்கியத்தனத்தை, தனக்கு நடந்த அராஜகத்தை அந்த இடத்திலே அழுத்தமாக சொல்லி குரலற்றவர்களின் குரலாக திகழ்ந்தால் நாதியா முராட். அந்த படைப்பாற்றலுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்ன தெரியுமாங்கயா? 2018ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை அவள் தலையில் கிரீடமாக வைத்தது சர்வதேசம். அந்த நாடியா முராடினுடைய உள தூய்மையோடு அவன் செயல்பட்ட அந்த படைப்பாற்றலின் அங்கீகாரம். நீங்கள் முன்னுரையில் சொன்னது போல நல்ல மகிழ்ச்சியோடைய எண்ணத்தில் உள தூய்மையோடு செய்கிற போது அதற்கான அங்கீகாரமும் மரியாதையும் நிலைத்து நிற்கிறது என்று சொல்லி உரைக்கு திரையிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒரு சிறிய வாக்கியம் கூட அழகான படைப்பாக மாறும். பன்னீர், எங்கு போனாலும் அந்த பன்னீரை தலையில் தெளிப்பார்கள். பன்னீரை மகிழ்ச்சியோடு நாம் சுவாசிக்கும் பொழுது, முகரும் பொழுது அதை பற்றி என்னைக்காவது நாம் சிந்தித்ததுண்டா? ஆனால் ஒரு படைப்பாற்றல் உள்ள ஒரு கவிஞன் தான் சிந்தித்தான். பன்னீர் என்பது வாசமானது தான், ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும் ரோஜாவின் கண்ணீர் என்று அப்படின்னு சொல்லி, என்ன அழகான வாக்கியம் பாருங்க. இதுக்கு பேர் தான் படைப்பாற்றல். அருமையாக பேசினார் நிஜாமுதீன்.